இந்தியாவில் உள்ள செம்மொழிகள் என்னென்ன, அது எந்த ஆண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. இந்த 6 மொழிகள் வந்து செம்மொழியாக இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 22. அதில் ஆங்கிலம் வந்து கிடையாது. ஸோ ஆங்கிலம் வந்து அலுவலக மொழி மட்டும்தான். நம்ம தமிழ்நாட்டில் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, முதலாவது மாநாடு 2010 வந்து நடந்திருக்கும். 2025 2வது செம்மொழி மாநாடு வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ் மொழியை வந்து உயர்தனி செம்மொழி என முதலில் அறிவித்தவர் யார் அப்படின்னா, பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிறவர் தான் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அறிவிச்சிருப்பார்.